கலைஞர் கருணாநிதி அப்புறம் மு.க. ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கனவு மெய்க்காது அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. அவரு மெய்க்காதுன்னு சொல்றதுக்கு அவர் யாரு? அது மெய்ப்பிக்க வைக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கடமை. எங்க தொண்டன் செய்யற வேலையை அவர் அமித்ஷா எப்படி செய்வாரு? பாஜக தொண்டர் திமுகவுக்கு வேலை பார்க்க போறாரா? கிடையாது. திமுக தொண்டன் நிச்சயமாக தன்னுடைய பணியை சிறப்பாக அமித்ஷாவுடைய தொடர்ச்சியான வருகை தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தும்? எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஏமாற்றம் தான் அவருக்கு ஏற்படும். யாரு? நாங்க கேசுகள் போட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கின்றன என்பதை நாங்கள் கணக்கெடுத்து சொல்லுகிறோம். நிறைய அமைச்சர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்குகளுக்கு அமைச்சர்கள் சிலர் குடும்பத்தோடு போகிறார்கள், சிலர் தனியாக போகிறார்கள். தேர்தல் மையப்பட்டுதான் திமுக ஓய்வூதியமாக வழங்குறாங்க அப்படிங்கிறாரு. ஒரு பக்கம் மடிக்கணினி வழங்குறது வரவேற்கத்தக்கது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நான் சொல்றேன் பாருங்க, நாங்க எங்களுடைய தலைவர் தேர்தல் நெருங்க வர்ற எல்லா பாலையும் சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன எடப்பாடி நோபால் போடுறாரு, அங்கிட்ட அமித்ஷா நோபால் போட்டு ஓவரோட எண்ணிக்கையை எங்களுக்கு உயர்த்தி கொடுக்குறாங்க. 6 பால் போட வேண்டிய இடத்துல 8 பால் 9 பால் போடுறாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மக்கள் மனதில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. நாங்கள் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் சிக்ஸராக மாறிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் முடியாது. நாங்கள் அதுக்காக தலைக்கணத்தோடு சொல்லவில்லை, கருவத்தோடு சொல்லவில்லை. மக்களுக்கு பணியாற்றி விட்டு மக்களுடைய மனதை தொட்டு பார்த்து விட்டு சொல்லுகிறோம். சார், அவங்க சொல்றது ஊழல் நிறைந்த கட்சின்னு சொன்னா ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும். சும்மா பொய்யா குற்றச்சாட்டுக்களை சொல்லிவிட்டு செல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஊழல் செஞ்சிருக்கு, எங்கே ஊழல் நடந்திருக்கிறது, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு வேணா 3200 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும். சார், அது வழக்கமாக கொடுக்கப்படுகிற ஒரு பட்டியல் தான். அது சும்மா தேர்தலுக்காக வேண்டி கொடுத்திருக்காரு. தேர்தல் பரப்புரையிலே பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார். அதற்கான மறுப்புகளை நாங்கள் அந்தந்த மேடைகளிலேயே சொல்லிவிடுவோம். நாங்கள் யாரும் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த ஊழலும் செய்யவில்லை. எனவே அதை மறுப்பதற்கான தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி உள்ளிட்டவர்கள் விஜய் ஒரு பெரிய அரசியல் சக்தி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சார், சிலர் தூங்கிக்கிட்டே கனவு காண்றாங்க. கனவுல அவர் பெரிய சக்தியா தேர்ந்தெடுக்காரு. ஏன்னா கரூருக்கு வந்துட்டு போனாரு. அன்னைக்கு அவங்க தூங்கி இருந்திருப்பாங்க, அதுல பெரிய சக்தியா தெரிவாரு. அது அவங்க தூக்கத்துக்கெல்லாம் கனவுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.